மாண்பு உறுப்பினர் தாரகை கத்பட் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்தமைக்காக விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுற்றுச்சூழல் நாசம் செய்து நீர்நிலைகளை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட்டது மிக சரியான ஒரு செயலாகும். இதை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, லேண்ட் அக்வயர் பண்ணியவங்களுக்கு அந்த லேண்டை வந்துட்டு திரும்ப கொடுப்பார்களா என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம். அதே போன்று ஒண்ணு சார், இந்த தொழில் வளர்ச்சியை தக்க வைக்க நம்ம எப்படின்னா எப்படியுமே நமக்கு வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் தேவை இருக்கு. நமக்கு சென்னை விமான நிலையத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் இதன் வாயிலாக போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசை பொறுத்த அளவிலே மாநில அரசின் தொழில் வளர்ச்சி தான் முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எது தேவையோ நிச்சயமாக மத்திய அரசு ப்ரொபோசல், இங்க மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சுதான் செஞ்சிருக்கே தவிர நமது அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கல. இங்க இருக்கிற மாநில அரசு கொடுக்கின்ற ப்ரொபோசலை வச்சு மத்திய அரசு அதற்கு ஒரு முடிவு எடுக்கின்றது. ஆனால் மத்திய அரசு தமிழக அரசின் தொழில் வளர்ச்சியை பற்றி அக்கறை கொண்டுள்ளது. இந்த திட்டம் இங்கு இல்லை என்றாலும் கூட எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக வேறு மாற்று திட்டங்களை ஏற்படுத்தி தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தொழில்துறை மானியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாட்டில் படித்துவிட்டு இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அரசாங்கத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, வேலைவாய்ப்பு எடுக்கப்படுவதில்லை. வேலைவாய்ப்பு வர வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் வர வேண்டும். அந்த தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்புகள், உள்கட்டமைப்பு, சாலைகள் மற்றும் அனைத்து ஏர்போர்ட், இப்படிப்பட்ட அனைத்து வசதிகளும் வர வேண்டும். ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, நான் யாரையும் குற்றம் சாட்டல, ஒரு நிலைப்பாடு இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த விதமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வராததற்கு காரணம் இதே எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சி. எடப்பாடியார் இருக்கிற போது சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை 10,000 கோடியிலே மத்திய அரசாங்கம் அறிவித்தது. மும்முரமாக இருந்தது. அந்த சாலையை கொண்டு வந்திருந்தால் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த போது அது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், விவசாயிகள் பாதிக்கக்கூடாது, அந்த 8 வழிச்சாலை வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த 8 வழிச்சாலையை கைவிடப்பட்டது. இன்றைக்கு அவர்களே ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது அதே விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். விமான நிலையம் வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு எங்க போனாலும் விவசாயிகளால் எடுக்கப்படதான் வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அதை கைவிடுகிறோம். ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம், 2வது விமான நிலையம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? இங்க அரசியல் நடக்கிறது. அரசியல் நடப்பதால் தமிழகத்திலே எந்த வளர்ச்சியும் வருவதை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாறினால்தான் இங்க தொழில் வளர்ச்சி வரும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 1 ட்ரில்லியனும் வராது, 1.5 ட்ரில்லியனும் இந்த தமிழகத்துக்கு வராது. மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள். இல்ல நன்றி சொல்ல மாட்டார், நன்றி சொல்லுங்க பாருங்க. இல்ல பேசியாச்சு, நிறைய நேரம் பேசியாச்சு, போதும் போதும். இல்ல அவருடைய மாண்புமிகும் பேரவை நன்றி சொல்ல மாட்டார். உட்காருங்க. நன்றி சொன்னா இல்ல, நன்றி சொல்ல மட்டும் அனுமதிக்கிறேன், இல்லைன்னா அனுமதிக்க முடியாம. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல உட்காருங்க, இல்ல உட்காருங்க.